வேற என்ன மாதிரியான பாதிப்புகள் தமிழுக்கு ஏற்படும்? தமிழுக்கு ஏற்படும், இதான் இப்போ ஏற்படுது. நான் சொல்கிறேன், 15 வருடம் அந்த ஆங்கிலத்துக்கு காலக்கெடு கொடுத்துருக்காங்களா, அது நீக்கப்படணும். புரியுதுங்களா? அப்போ அரசியல் சட்டத்தில் திருத்தம் கொண்டாடணும். அப்புறம் 344வது அரசியலமைப்பு சட்ட பிரிவு இருக்குது இல்லைங்களா, அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, படிப்படியாக ஆங்கிலத்தினுடைய பயன்பாட்டை குறைத்து கொள்ளுங்கள், இந்தியை அதாவது மேக்சிமம் நீங்கள் பரவலாக்குங்கள் ஆச்சுங்களா. அப்புறம் 351வது பிரிவில் என்ன சொல்கிறாங்க, ஹிந்தியில் வார்த்தைகள் இல்லையா, சமஸ்கிருதத்திலேருந்து நீங்கள் கடன் வாங்கிக்கிங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்ப சமஸ்கிருதத்தையும் படிக்க சொல்றாங்களா? சமஸ்கிருதம் படிக்கல, இல்ல ஹிந்தியில வார்த்தை இல்லைன்னா சமஸ்கிருதத்துல இருந்து எடுத்துக்கங்க. எடுத்து சமஸ்கிருதம் தெரிஞ்சாதானே வார்த்தைகள் எடுக்க முடியும். சமஸ்கிருத வார்த்தைகள் இப்ப சமக்ரா சிக்ஷா அபியான் தாங்கிறீங்க, சத்தியமா எனக்கு தெரியாது சார். சமஸ்கிருதம் தான். அதாவது வார்த்தைகள் இந்தியில இல்லைன்னா சமஸ்கிருதத்துல கடன் வாங்கி அப்படியே பயன்படுத்திக்கலாம்.